ஹலோ கைஸ், இது உங்கள் அரசு 360. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம தமிழக முதல்வருமான நடிகருமான நம்ம விஜய் சார் அவர்கள் வந்து நிறையா வாக்குறுதிகள் கொடுத்துருக்காங்க. என்னென்ன வாக்குறுதிகள், அந்த வாக்குறுதிகள் எப்பப்போ நம்ம கைக்கு சேரும், அந்த வாக்குறுதிகள்னால் நம்ம என்னென்ன பயனடைகிறோம் எல்லாத்தையும் பற்றி பேசுவோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறோம். முதல்ல விஜய் அவர்கள் வாக்குறுதிகள் என்னென்ன கொடுத்தாங்க அப்படின்றத பற்றி பார்ப்போம். பெண்கள் பேருந்து இலவசம், பெண்களுக்கு பேருந்து இலவசம். அதாவது பெண்களுக்கு இப்போ முன்னாடி ஒரு சில பேருந்துகள் மட்டும்தான் இலவசமாக கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க நம்ம ஸ்டாலின் சார் ஆட்சியில். அந்த பேருந்து வர்ற வரைக்கும் பஸ் ஸ்டாண்டில் நின்று அந்த பஸ்ஸில் ஏறி கூட்டத்தில் நஞ்சு நொஞ்சு மறுபடியும் இங்கே போய் அவங்க ஆஃபீஸில் போய் இறங்குறதுக்குள்ளே அவங்களுக்கு முக்கால்வாசி டயர்டாயிரும். ஸோ இப்போ நம்ம எந்த பஸ்ஸில் வேணால் ஏறிக்கலாம், டீலக்ஸு, மற்றபடி வேறு எந்த பஸ்ஸில் வேணாலும் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே எந்த இடத்துல வேணால் ஏறி நம்ம போய்க்கலாம். அதாவது பெண்களுக்கு மட்டும். ஸோ இது ஒரு நல்ல திட்டம் தான். ஏன்னா இப்போ எல்லா முக்கால்வாசி பெண்கள் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதனால் பெண்கள் இப்போ நிறையா பயனடைகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஏன்னா ஒரு அவசரம், பெண்களுக்கு இப்போ போகணும், காசு கையில் இல்லை அப்படின்றத பொறுத்த வரைக்கும் இப்போ அவங்க எங்கே வேணால் போகிறதுக்கு ஒரு வழிவகுச்சு கொடுத்துருக்காங்க. இரண்டாவது மின் கட்டணம் இப்போ 200 யூனிட் இலவசம்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இப்போ இந்த வெயில் காலத்தில் கண்டிப்பாக ஃபேன் இல்லாமல் நம்மளால் இருக்க முடியாது. ஸோ இதுவும் ஒரு நல்ல திட்டம் தான். ஏன்னா வெயில் காலத்தில் இப்போ 100 யூனிட் இலவசம்னாலும் நம்ம 100 யூனிட்டில் யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா வெயில் அவ்வளோ தாக்கம் அடிக்குது. நம்ம வீட்டுக்குள்ளே வந்தோம்னாலே ஃபேனை போடாமல் இருக்க முடியாது. ஸோ கண்டிப்பாக இதுவும் ஒரு நல்ல திட்டம் தான். ஏன்னா 200 யூனிட் இலவசம்ன்றபோது இது ஒரு அருமையான திட்டம் தான். இந்த திட்டம் நமக்கு எப்போ கையில் வரும்ன்றது முதல் கையெழுத்தாக கூட இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம விவசாய கடன் தள்ளுபடி கொடுக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்கீம் கொண்டு வந்தார். ஆனால் அந்த ஸ்கீம் இப்போ நம்ம கைக்கு வருமானு கேட்டால் கொஞ்சம் கால அவகாசங்கள் வேணும். ஏன்னா அவர் உடனே எல்லாமே பண்ண முடியாதுல்ல. கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஒரு இதாக வாக்குறுதிகளை தான் அவங்க கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ கண்டிப்பாக இது வரும். ஆனால் இதுக்கு கொஞ்சம் அவகாசங்கள் வேண்டும். மூன்றாவது ஓபிஎஸ், அதாவது அந்த ஓபிஎஸ் பழைய ஓபிஎஸ்ஸே கொண்டு வரணும்னு சொல்லிட்டாங்க. ஸோ இது இதனால் அரசு ஊழியர்களுக்கு ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான விஷயமாக தான் காணப்படுது. அதுக்கப்புறம் பணி நிரந்தரம்ன்றதை பொறுத்த வரைக்கும் நமக்கு இப்போ டெம்பரரியாக கவர்மெண்ட்டில் வேலை பார்க்குற எல்லாருமே பணி நிரந்தரம் பண்ண போகிறாங்க. அதாவது டெம்பரவரியிலேருந்து பர்மனெண்ட் மாற்ற போகிறாங்க. ஸோ இதுவும் ஒரு நல்ல திட்டம் தான். மகளிருக்கு 2500 ரூபா ஊக்கத்தொகை, அதாவது மாதத்துக்கு இப்போ போன ஆட்சியில் நமக்கு மாதத்துக்கு பெண்களுக்கு 1000 ரூபா கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த 1000 ரூபா ஏதோ ஒரு ஹெல்ப்பாக இருந்துச்சு. பட் ஆனால் இந்த 2500 பொறுத்த வரைக்கும் இப்போ நமக்கு மாதத்தில் ஒரு கொஞ்சம் செலவை குறைக்கிறதுக்கு ஒரு வழி வகுச்சிருக்காரு. ஸோ இதுவும் ஒரு நல்ல திட்டமாகவே அமையுது. அதுக்கப்புறம் இலவச சிலிண்டர், இதுதான் அவர் சொன்னதுலேயே ஒரு பெரிய மக்களுக்கு உதவும் திட்டமாக இருக்கிறது. ஏன்னா இப்போதைக்கு எல்பிஜி ரொம்ப டிமாண்டில் இருக்குது. ஸோ இந்த டயத்தில் நமக்கு வருஷத்துக்கு 5 சிலிண்டர் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க அப்படின்னா இது ஒரு நல்ல திட்டம் தான். எல்லாருக்குமே மக்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு பாமர மக்களுக்கு முதற்கொண்டு பயன்படுற ஒரு திட்டமாகவே கருதப்படுது. அதுக்கப்புறம் நமக்கு அண்ணனான வகையில் அதாவது ஏழை எளிய மக்கள் ஒரு கல்யாணம் நடத்தணும் அப்படின்றது அவங்களோட பெரிய கனவாக இருக்கும். ரொம்ப நாள் சேர்த்து வச்சா அவங்க மகளுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி பார்க்கணும் அப்படின்றது ஒரு பெரிய ஆசையாக இருக்கும். அதுக்கு உதவும் விதமாக நம்ம தமிழக வெற்றி கழகம் அவர்கள் விஜய் சார் அவர்கள் என்ன பண்ணியிருக்காருன்னா 8 கிராம் தங்கமும் காஞ்சிபுரத்து தரமான பட்டு சேலையும் கொடுக்குறோம்ன்ற மாதிரி ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காரு. ஸோ இது எப்போ நம்ம கைக்கு சேரும்ன்றது கூடிய சீக்கிரத்தில் சேரப்போகுது. இதனால் பல மக்கள், அதாவது பல பாமர மக்கள் உதவியாகவும் அதுக்கப்புறம் இதில் நிறையா பயனும் அடைய போகிறாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த ஸ்கீமும் ஒரு நல்ல ஸ்கீம் தான். இதுக்கப்புறம் ஒரு புது நியூஸ் இப்போ ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்குது எல்லா இடத்துலையும். ஏடிஎம்கேவும் டிஎம்கே ஆட்சி அமைக்க போகுது, சேர்ந்து ஆட்சி அமைக்க போகுதுன்னு. இது முழுக்க ஒரு பொய்யான தகவல். இதை அதிகம் நிறைய பேத்துக்கு ஷேர் பண்ணாதீங்க. ஏன்னா இது பொய்யான தகவல் தான். ஏன்னா டிஎம்கேலையும் சரி ஏடிஎம்கேலையும் சரி அவங்க அதிகாரப்பூர்வமாக ட்விட்டரில் விஷயங்களை சொல்லிட்டாங்க. இதுக்கும் எங்களுக்கும் சம்மந்தம் கிடையாது, இது ஏடிஎம்கே பார்க்குற வேலைன்னு டிஎம்கே சொல்லிட்டாங்க. டிஎம்கே இது நாங்கள் பார்த்த வேலை கிடையாது, இது ப்ரெஸ் பார்க்குற வேலை, இதுக்கும் எங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு அவங்களும் சொல்லிட்டாங்க. ஸோ இது முழுக்க பொய்யான ஒரு தகவல். இதை கண்டிப்பாக யாரும் ஷேர் பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் இவ்வளோ ஸ்கீம் சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்கீமில் எது உங்களுக்கு பயனடையும், இது பயனாக இருக்கும் அப்படின்றத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு எது அதிகமாக பயனடையுதுன்னு நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ
அடுத்து ஒரு நல்ல செய்தியோட உங்களை சந்திக்கும் வரை உங்களை பிரிவது அரசு 360 சேனல். கொஞ்சம் நம்ம சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து அப்போ தான் உங்களுக்கு வந்து அடுத்தடுத்த வீடியோ நம்ம என்னென்ன அப்டேட் நியூஸ் இருக்கோ அந்த நியூஸ் பூரா உங்களுக்கு தெரியறதுக்கு ஒரு வழிவமைப்பாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முடிஞ்சால் அந்த பெல் பட்டனையும் ஆலில் போட்டுக்குங்க. தேங்க்யூ, பாய்.